ஹாய், என் பேர் நவீனா. சேலம்லேருந்து நான் பேசிகிட்ருக்கேன். இது என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரியம்மா பொண்ணோட உறுதி விலாக் தான். ஸோ அவளோட அவுட்ஃபிட்ஸை வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு காட்டலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த ஜுவல் செட் அப்படி பார்த்திங்கன்னா ஜிஆர்டி, அதுக்கப்புறம் இந்த கொலுசு வந்துட்டு ஜிஆர்டி அண்ட் பேங்கிள்ஸ் அண்ட் தோடு வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு மங்களில் வாங்கியிருந்தாங்க. இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து நாங்கள் திருச்சி கடை வீதியில் வாங்கியிருந்தோம். பெரியம்மா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர். ஸோ பெரம்பலூர்லேருந்து திருச்சி 1 hour. ஸோ அங்கே தான் மேக்ஸிமம் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அங்கே போய் வாங்கியிருந்தோம். அந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து மற்ற இடத்த விட கொஞ்சம் கம்மியாகவே கிடச்சிச்சு. எங்களுக்கு 100 rupeesக்கு கிடச்சிச்சு. ஒரு சில இடத்துல வந்து 120 and 140, 150 ரேஞ்சஸ்லேயும் வச்சுருந்தாங்க. அவள் வந்து ரெட் கலர் சாரீ சூஸ் பண்ணியிருந்தா. சரி, ஓகே, ஒரு நல்ல ஃபங்க்ஷன், அது வந்து பிரைட்டாக இருக்கணும் அப்படின்றனால ரெட் கலர் சாரீ சூஸ் பண்ணியிருந்தா. இந்த சாரீ வந்துட்டு வரமகாலட்சுமிலேருந்து வாங்கியிருந்தாங்க அண்ட் 4000 அதோட ப்ரைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நானும் என் சிஸ்டரும் வந்துட்டு க்ரீன் ட்ரெண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அவள் வந்து லைஃப் டைம் ஆக்சஸ், அதாவது மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருந்தா. ஸோ த்ரெட்டிங் அண்ட் க்ளீனப் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரெண்டுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவும் இருந்துச்சு. நீங்களும் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மீஷோலேருந்து நாங்கள் ஒரு 1 week முன்னாடியே ஸ்டென்சில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ கொஞ்சம் வேலை வந்துட்டு ஈஸியாக முடியும். ஸ்டென்சில் வாங்கிட்டு கோன் போட்டால் சீக்கிரமாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ நான், என் சிஸ்டர், அவளோட சிஸ்டர், ஸோ 3 பேருமே வந்து இந்த ஸ்டென்சில் வாங்கி அப்புறமா கோன் அப்ளை பண்ணி ஒரு 1 hour வச்சுருந்தோம். ரிசல்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எல்லாருமே டிசைட் பண்ணிவிட்டு வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் பூவால் அப்படின்னு நினச்சோம். சாமி ரூம், அதுக்கப்புறமா என்ட்ரி ஆகிற ரூம், இது ரெண்டுமே வந்துட்டு பெரியம்மா வந்து மாவிலை தோரணம் கட்டியிருந்தாங்க. சாமி ரூமில் வந்துட்டு ஒரு சின்ன பூக்கோலமும், அப்புறம் வீடோட என்ட்ரிலையும் வந்துட்டு ஒரு சின்னதாக ஏதாவது கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சி ரொம்ப ஆசைப்பட்டா. ஸோ பிரிண்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஐடியா ஆப்பில் இருந்துட்டு நிறைய ஐடியாஸ் இன்ஸ்பிரேஷன் எடுத்து எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த நாளே. லாஸ்ட்டாக வந்து வீடு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதோட கிளிப் தான் இது. பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அம்மாவும் வந்துட்டு அப்படியே பூ கட்டினாங்க. சைடில் முல்லைப்பூ நிறையா வரவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எங்கள் பெரியம்மா வந்து சிக்மங்களூர், அதாவது பெங்களூர்லேருந்து வாங்கின விநாயகர் வந்து அன்றைக்கி நல்லா அழகாக இது பண்ணி ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க. இந்த விநாயகர் வந்து 1600க்கு எங்கள் பெரியம்மா பேரம் பேசி வாங்கினாங்க. ஏன்னா வெளியில் வந்துட்டு இதோட காஸ்ட்டு கண்டிப்பாக அதிகம் தான். ஸோ நீங்களும் எப்பயாச்சும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு சிக்பேட்டில் போய் பேரம் பேசி எங்கள் பெரியம்மா மாதிரி நீங்களும் வாங்குங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா எல்லோரும் கொஞ்சம் வேலை செஞ்சதுக்கப்புறமா பெரம்பலூர்லேயே வந்துட்டு கேக் டே அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அதில் என் சிஸ்டர் வந்து ஆலியா பட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தா. அண்ட் லாஸ்ட்டாக நைட்டு போல் நாங்கள் உள்ள வீட்டுக்கு முன்னாடி வர என்ட்ரியில் நான் ஒரு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் பூ, அதுக்கப்புறமா வந்துட்டு கலர் கோலம், அந்த பாக்ஸஸில் வந்து ஆப்போசிட், அதாவது டயக்னலாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து வேலை செய்யறதே வந்து ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேசிட்டு சிரிச்சிட்டு, கசின்ஸ் அப்படின்னாலே ஒரு பாண்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ் விட. ஸோ அதனால அது அப்படியே பொறுமையாக போடும். அதோட அவுட்ஃபிட்டுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஆப்போட லிங்க்கும் வந்துட்டு வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக தரேன். நீங்களும் ஏதாச்சும் எந்த ஐடியாஸாக இருந்தாலுமே அந்த ஆப்லேருந்து மேக்ஸிமம் லைக் சாரீ ஐடியாஸ், ஜுவல் ஐடியாஸு, கோன் ஐடியாஸ், வால்பேப்பர்ஸ் எல்லாமே அந்த ஆப்பில் ரொம்ப அழகாக ஹெச்டியில் இருக்கும். நீங்களும் அந்த ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் ஸ்வஸ்திக், அதாவது அதையுமே வந்துட்டு சாமி ரூமில் போட்டோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்காக சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட பார்ட் 2 சீக்கிரமாக வரப்போகுது.